நம்ம இந்தியாவுல குறைந்த செலவுல எடுக்கப்பட்டு அதிகம் வசூல் பண்ண திரைப்படங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது டூரிஸ்ட் ஃபேமிலி. 7 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 95 கோடி வசூல் பண்ணிருக்கு. லவ் டுடே திரைப்படம் 5 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 105 கோடி வசூல் பண்ணிருக்கு. மகாராஜா திரைப்படம் 20 கோடியில் எடுக்கப்பட்டு 190 கோடி வசூல் பண்ணிருக்கு. மகாராஜா திரைப்படம் இந்த 190 கோடியில 91.55 கோடியை சீனாவுல மட்டும் வசூல் பண்ணிருக்கு. மலையாளத்துல இப்ப வெளியான லோகா சாப்டர் 1 சந்திரான்ற திரைப்படம் 30 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு இப்ப வரைக்கும் 266 கோடி வசூல் பண்ணிருக்கு. இப்போதைக்கு அதிக வசூல் பண்ண மலையாள திரைப்படம் இந்த லோகா சாப்டர் 1 தான். மோகன்லால் அவர்கள் நடிச்ச தொடரும் திரைப்படம் 28 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 235 கோடி வசூல் பண்ணிருக்கு. 2018 என்ற திரைப்படம் 26 கோடியில் எடுக்கப்பட்டு 177 கோடி வசூல் பண்ணிருக்கு. மஞ்சுமெல் பாய்ஸ் 20 கோடியில் எடுக்கப்பட்டு 242 கோடி வசூல் பண்ணிருக்கு. பிரேமலு திரைப்படம் 3 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 136.25 கோடி வசூல் பண்ணிருக்கு. கன்னட மொழியில மாவதார் நரசிம்மான்ற அனிமேஷன் திரைப்படம் 15 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 325 கோடி வசூல் பண்ணிருக்கு. இந்தியாவுல அதிகம் வசூல் செஞ்ச அனிமேஷன் திரைப்படம் இப்போதைக்கு இதுதான். சூஃப்ரம் சோன்ற திரைப்படம் 5.5 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 125 கோடி வசூல் பண்ணிருக்கு. காந்தாரா திரைப்படம் 14 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 450 கோடி வசூல் பண்ணிருக்கு. தெலுங்குல அனுமான் அப்படிங்கிற திரைப்படம் 40 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 350 கோடி வசூல் பண்ணிருக்கு. ஹிந்தில சமீபத்துல ரிலீஸ் ஆன சயாரான்ற திரைப்படம் 40 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 577 கோடி வசூல் பண்ணிருக்கு. ஸ்ரீ சீரிஸ்ல முதல் பாகம் 25 கோடியில் எடுக்கப்பட்டு 180 கோடி வசூல் பண்ணிருக்கு. இரண்டாம் பாகம் 50 கோடியில் எடுக்கப்பட்டு 874.58 கோடி வசூல் பண்ணிருக்கு. அந்தாதுன் திரைப்படம் 32 கோடியில் எடுக்கப்பட்டு 456 கோடி வசூல் பண்ணிருக்கு. காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற திரைப்படம் 15 கோடியில் எடுக்கப்பட்டு 340 கோடி வசூல் பண்ணிருக்கு. கடந்த 9 வருடங்களா அதிகம் வசூல் செஞ்ச இந்திய படங்கள் லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கும் அமீர் கானின் தங்கல் படத்தின் பட்ஜெட் 70 கோடி. இந்த படத்தோட மொத்த வசூல் 2200 கோடி. சீனாவுல மட்டும் இந்த படம் 1299 கோடி வசூல் பண்ணிருக்கு. இந்த தங்கல் படத்துல நடிச்ச ஜைரா வாசிம் நடிக்க அமீர் கான் தயாரிச்சு கௌரவ இடத்துல நடிச்ச சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் திரைப்படம் 15 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 966 கோடி வசூல் பண்ணிருக்கு. சீனாவுல மட்டும் 751 கோடி வசூல் பண்ணிருக்கு சீக்ரெட் சூப்பர் ஸ்டார். படத்தோட பட்ஜெட்டை விட 6000 மடங்கு லாபம் பார்த்த ஒரே இந்திய திரைப்படம் இதுதான்.